தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். ஹே விளம்பிய வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி 15/12/2017 வெள்ளிக்கிழமை பகல் 2:44க்கு சனி பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இவர் 28/3/2020 வரை தனுசு ராசியிலிருந்து அவரவர் ராசிக்கேற்ப பலன்களை வழங்கி வருவார். இத்தகைய காலகட்டத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய சனிப்பெயர்ச்சி பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொலி காட்சியில் நாம் காணவிருக்கின்றோம். கன்னி ராசிக்காரர்கள் கற்றறிவதில் ஆர்வமுள்ளவர்கள். அவர்கள் கல்வியில் இயற்கையாகவே தேர்ச்சி பெற்றவராக இருப்பார்கள். மற்றவர்களுக்கு உதவக்கூடிய பரந்த உள்ளமும் கருணையும் அவர்கள் உள்ளத்தில் எப்போதும் குடிகொண்டிருக்கும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான நிகழ்வுகள் அவர்கள் மனதடியில் பாசி போல் படர்ந்திருக்கும். சில பிரச்சனைகள் வரும்போது கோபத்தை வெளிக்காட்ட தயங்க மாட்டார்கள். அவர்களது பெருந்தன்மையும் கௌரவத்தையும் எதற்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் நாணயமாக நடப்பார்கள். நாணயமிக்கவர்கள் கன்னிராசிக்காரர்கள். தெய்வ பக்தி அதிகமுடையவர்கள். இவருடைய பொது பலன்களை பார்த்தால் அவருடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்திற்கும் கடன் ஸ்தானமாகிய 6ஆம் இடத்திற்கும் உரிய சனி பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். தற்போது சனி பகவானின் சஞ்சாரமும் குரு பகவானின் சஞ்சாரமும் அனுகூலமாக இல்லாவிட்டாலும் தெய்வ பலம் எப்பொழுதும் அவர்களுடன் இருக்கும். இறைவனின் கருணையால் காலம் வழங்கிய கொடை அவர்களது அனுபவங்கள். மறைமுக எதிர்ப்புகளும் துரோகங்களும் வந்தாலும் அதை அவர்கள் திறமையால் சமாளித்து விடுவார்கள். இதுவரை இருந்த தொல்லைகள் ஓரளவு அவர்களுக்கு மறையும். இருந்தாலும் பெரிய மாறுதல்களை எதிர்பார்க்க இயலாது. அரசாங்க விஷயங்களில் அவர்கள் அக்கறையுடன் செயல்பட்டாலும் அவை தள்ளி போகும். உடனே கைக்கு வராது. கடித போக்குவரத்து செலவு வைக்குமே தவிர தீர்வு கொண்டு வராது. விடிவை நோக்கி சற்று நிதானமாகவே அவர்கள் நடந்து செல்ல வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். வியாபாரிகளுக்கு என்று பார்த்தால் வியாபாரத்தில் கவனமாகவும் நிதானமாகவும் அடியெடுத்து வைக்க வேண்டி வரும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மிகுந்த நிதானத்துடன் கவனத்துடன் கையாள வேண்டி வரும். கணக்கு வழக்குகளை முறைப்படி கையாள வேண்டியது அவசியம். கவனக்குறைவு தொல்லைகளை கொண்டு வந்து சேர்க்கும். சிலருக்கு வியாபாரத்தை மாற்றும் நோக்கம் தோன்றினாலும் அவசரப்படுவதற்கு ஏற்ற காலம் இல்லை. விரயங்கள் தவிர்ப்பது இயலாததாக இருக்கும். மிக கவனமாக இருந்தால் சில விஷயங்களில் கரை சேர முடியும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் சுமாராகவே இருக்கும். சொந்த தொழிலை தற்போது கடன் இல்லாமல் நடத்துவதை பெரும் பிரயத்தனமாக தோன்றும். உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்த்தால் உத்தியோகத்தில் சில நெருக்கடிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும். தேவையற்ற விஷயங்கள் தேடி வந்து உங்களை அல்லல்படுத்தும். குறை கூறுபவர்களை விட்டு விலகி நில்லுங்கள். எவரிடமும் நெருக்கம் காட்டுவதை தவிருங்கள். ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். முக்கிய ஆவணங்களை கவனமாக பராமரிக்க வேண்டியது அவசியம். கைதவறி மறதியாக வைப்பதால் அல்லல்பட நேரலாம். ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உங்களின் ஊக்கத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும். சில நிகழ்வுகள் கசப்பாக தோன்றினாலும் அவற்றை ஒதுக்கி வைத்துவிட்டு வழக்கமான உங்கள் பணியை தொடருங்கள். தேவையற்ற சச்சரவுகள் மன அழுத்தத்தையும் சோர்வையும் கொடுக்கும். பேசாமல் இருப்பதே உத்தமம். குடும்பத்தினர்களுக்கு என்று பார்த்தால் குடும்ப உறவுகள் பலப்படுவது போல் தோன்றினாலும் சலசலப்பு இருந்து கொண்டே இருக்கும். கலகலப்பை கொண்டு வர நீங்கள் பாடுபட வேண்டி வரும். பணவரவில் பெரிய சிக்கல்கள் இல்லை என்றாலும் அது கடலில் பெய்த மழை போல் காணாமல் போய் கொண்டிருக்கும். உடல் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு சற்று அயற்சியை உண்டு செய்யும். குடும்ப உறுப்பினரிடையே ஏற்படுத்தும் கருத்து வேறுபாடுகளால் நிம்மதி இல்லையே என்று ஏக்கம் உங்களுக்கு வரும். வெளிப்படையாக பேசும் உங்கள் சுபாவம் கூட தற்பொழுது மற்றவர்களால் எளிதில் புரிந்து கொள்ள இயலாது என்றே சொல்லலாம். பெண்களுக்கென்று பிரத்யேகமாக பார்த்தால் பெண்களுக்கு கலை இலக்கியங்களில் நாட்டம் உண்டாகும். சில காரியங்களை சந்திக்க பிரயத்தனப்பட வேண்டி வரலாம். உத்தியோகத்தில் உங்கள் பேச்சுக்கள் பகையை வளர்க்கும் என்பதால் பேச்சை தவிர்ப்பது நல்லது. சொந்த தொழில் செய்யும் பெண்களுக்கு போட்டியாளர்களால் தொல்லைகள் வந்து கொண்டிருக்கும். பண தேவையை பூர்த்தி செய்ய கடன் வாங்க நேரலாம். கவலைகளை மறக்க ஆலயங்கள் சென்று வாருங்கள். ஆன்மீக உணர்வு உங்களை அமைதிப்படுத்தும். எவ்வளவு இடர்பாடுகள் இருந்தாலும் உங்கள் புன்னகை உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டும். கலைத்துறையினருக்கு என்று பார்த்தால் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு முழுவதுமாக வெற்றி பெற்றது போல் தோற்றம் இருந்தாலும் கூட்டி கழித்து பார்க்கையில் செலவே மிஞ்சும். வரவுகளுக்கான வாய்ப்புகள் குறைந்தே காணப்படும். பத்திரிகை தொலைக்காட்சி ஊடகங்களில் பணிபுரிவோருக்கு அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். வரவுகள் தள்ளி போகும். சினிமா இசை ஓவியம் நாட்டியம் போன்ற துறையில் ஈடுபட்டுள்ளோர் ஓரளவு புதிய செயல் திட்டங்கள் செயல்படுத்துவீர்கள். அவ்வப்போது பிரயாணங்கள் இருந்தாலும் குறைவான லாபமே கிட்டும். தூக்கம் குறைவாகவும் அலைச்சல் அதிகமாகவும் இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு என்று பார்த்தால் சில விஷயங்களில் சில ஏமாற்றங்கள் சந்திக்க நேரலாம். இருந்தாலும் தோல்விகள் தற்காலிகமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நல்ல பலனை அடைய சற்று நீங்கள் ஆர்வத்துடன் செயல்பட வேண்டி வரலாம். வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு பலன் தருவது போல் தோன்றினாலும் வெளிநாட்டு கல்விக்காக காத்திருக்க வேண்டி வரலாம். என்றாலும் எதிலும் சோர்வடையாமல் உங்கள் வழக்கமான முயற்சி தொடருங்கள். வெற்றி நிச்சயம். அரசியல்வாதிகளுக்கு என்று பார்த்தால் அரசியல் ஈடுபட்டுள்ளவருக்கு வார்த்தைகளை மிகுந்த கவனத்துடன் கையாளுவது அவசியம். உங்கள் வார்த்தைகளே உங்களுக்கு தொல்லை தரக்கூடியதாக மாறலாம். அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பதை தவிருங்கள். அவசர பேச்சால் அல்லல்கள் தேடி வரலாம். சில நேரங்களில் ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் கூட விலகிச் செல்வது போல் தோன்றும். பொறுமையை கடைபிடித்தால் சில தொல்லைகளை குறைந்தபட்சம் தவிர்க்கலாம். இரவும் பகலும் மாறி மாறி வருவது போல் போழும் தொல்லையும் மாறி மாறி வரும். அதனால் கவலையை விட்டுவிட்டு உங்கள் பயணத்தை தொடருங்கள். சில நேரங்களில் எதிர்ப்புகள் நேரடியாக வந்தாலும் அதற்கு மௌனத்தையே பதிலாக சொல்லுங்கள். சனீஸ்வர பகவானின் வக்ரகால பலன்கள் படி பார்த்தால் 25/4/2018 முதல் 21/8/2018 வரையிலும், அதன்பின் 8/5/2019 முதல் 3/8/2019 வரையிலும் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பார். இந்த காலகட்டத்தில் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த செயலை தொடங்கினாலும் பிடிவாதமாக முயன்று திட்டமிட்டபடியே முடித்து விடுவீர்கள். பெரிய மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். உங்கள் பேச்சாற்றலால் உங்கள் புகழும் பெருமையும் கூடும். தெய்வ தரிசனமும் மகான்களின் ஆசிகளும் குறைவின்றி கிடைக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபட்டு பணம் சம்பாதிப்பதில் சமர்த்தர் நீங்கள். குடும்பத்தில் தடைபட்டு வந்த திருமண நிகழ்ச்சி விரைந்து நடைபெறும். போட்டி பொறாமைகளை சாமர்த்தியமாக சமாளித்து முன்னேற்றம் காண்பீர்கள்.
அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மறைமுகமாக சில எதிர்ப்புகள் உங்களுக்கு தோன்றினாலும் அவை உடனடியாக நீங்கிவிடும். ஒரு வகை தெய்வீக சக்தி உங்களை எதிர்ப்புகள் இன்னல்களில் இருந்து காப்பாற்றும். வாழ்க்கையில் சற்றே உயர்வு தோன்றினாலும் உடனே கூடவே சரிவும் ஏற்படும். ஆனால் பெரும் பாதிப்பு எதுவும் நேராது. உங்களுக்கு தேவையான பொருள் வசதி இருந்து வரும். சுமாரான பணவரவும் மனதில் மகிழ்ச்சியும் நீடிக்கும். சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு செயலையும் போராடி அடைய வேண்டியிருக்கும். சில நேரங்களில் உங்கள் திட்டத்தை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வது இயல்பே. அதன் காரணமாக பிறர் உதவி கிடைப்பது உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும். சில நேரங்களில் இந்த உதவி தாமதமாகவும் கிடைக்கக்கூடும். உங்கள் நிரந்தரமான வருமானத்திற்கு குறைவு எதுவும் இராது. உறவினர் உதவி உண்டு. குடும்பத்தினர் அனைவரின் ஒத்துழைப்பும் குறைவின்றி கிடைக்கும். புதன்கிழமை அல்லது அவருடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று ஹயக்ரீவர் அல்லது ரங்கநாதரின் ஆலயத்திற்கு சென்று ஏலக்காய் மாலை அல்லது நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர அவர்கள் நினைத்த காரியம் கைகூடும் என்றே சொல்லலாம். மேலும் மற்ற ராசியினுடைய சனிப்பெயர்ச்சி பலன்கள் எவ்வாறு இருக்குது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.